ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி செய்ய போகிறோம் வீட்டிலையே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் 2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான லெவலுக்கு பால் எடுத்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு முழு சைஸ் லெமனை வந்து நீங்கள் வடிகட்டியில் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக வடிகட்டி யூஸ் பண்ணி தான் பிழியணும். டேரெக்டாக நீங்கள் வந்து பிழிஞ்சு ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுக்கு பால் இப்படி திரிஞ்சு வந்துடும். இதை வந்து நீங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். இது வந்து ஃபுல்லாக திரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டி பாத்திரத்தில் வடிகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து திரிஞ்ச பாலை வந்து வடிகட்டிட வேண்டியது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சி மீதி இருக்க தண்ணியையும் வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நல்ல வெயிட்டான பொருளை வந்து நம்ம மேலே வைக்க போகிறோம். நான் வந்து உரல் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா தண்ணியும் இறுகி பன்னீர் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ 1 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் கியூபிக்கலாக தான் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெளியில் வாங்குகிற பன்னீர்லாம் அடல்ட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டிலையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.